2 கிட்னியே இருக்குது. சரி சரிங்க. சரிங்க. இதுக்கு முன்னால் எப்போ வந்து சார் கல் ஆப்ரேஷன் எப்போ பண்ணீங்க? சரி, ஒரு 1.5 வருஷம் ஆகும். 1 சென்டிமீட்டரு. ஓகே சார். இப்போ என்ன வலி அதிகமாக இருக்குது? இதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த வாரம் வந்து கிட்னி ஸ்டோன் ஆக்சுவலாக வந்த பேஷண்ட்டு. இந்த கல் பாருங்கள், ஆக்சுவலாக வந்து இவர் நம்மகிட்ட வரும்போது வந்து 18 mm. ஆக்சுவலாக இப்போ வந்தது இது எடுத்தது வந்து 10 mm எடுத்துக்காரு. பாதி கல் 2 உடஞ்சிருக்குது. இந்த பேஷண்ட் அந்த கல் 2 உடஞ்சிருக்குது. இது 2 உடஞ்சது தான். இது ஆக்சுவலாக இந்த பேஷண்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா சார் எனக்கு வந்து கல் வந்து மண்ணாக போகுதுனாரு. சரி இருக்கிறத எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு. இது இவர் வந்து ஆக்சுவலாக வந்து மருந்து சாப்பிட்டா சார் வழியே இல்லை, என்னால் இப்போ ஃபீல் பண்ணவே முடியலனாரு. யூரினில் வந்து ஒன்றுக்கு யூரின் போகிறத வந்து ஒரு பாட்டில் பிடிங்க அப்படின்னு பிடிச்ச பிறகு இது கிடச்சது இது. ஓகேங்களா? இந்த பேஷண்ட் தெளிவாக சொன்னார், சார் கல் என்னால் ஃபீல் பண்ண முடியுது, வெளியே கரெக்டாக எடுத்து அப்படின்ட்டாரு. இது எல்லாமே எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பேஷண்ட்ஸ் எல்லாமே வந்து 3 பேருமே வந்து ஆல்ரெடி சர்ஜரி பண்ணவங்க. அதாவது 3 பேஷண்ட்டுமே ஆல்ரெடி ஒரு யூராலஜிஸ்ட்டை பார்த்து ஒரு கிட்னி அது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் ஆங்கில மருத்துவத்தில் சர்ஜரி பண்ணவங்க. இது எல்லாமே பொதுவாக பார்த்தா சர்ஜரிக்கு பொதுவாக பார்த்தோம்னா ஒரு 30,000 அப் டு வந்து 1 lakh வரைக்கும் செலவு பண்ணுறாங்க. நல்லா கேட்டுக்கோங்க. ஆப்ரேஷன் பண்ணியும் பிரயோஜனம் கிடையாது. சர்ஜரி பண்ணாலும் திருப்பி ஒரு சில 6 months வருது, ஒரு சிலருக்கு 1 month கழிச்சு வந்த பேஷண்ட்லாம் வந்துருக்குறாங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, இது மணி நோக்கத்தில் சொல்லலை, இது அவேர்னஸ்க்காக சொல்கிறேன். தயவு செஞ்சு நல்லா கேளுங்க. கிட்னி ஸ்டோனுக்கு தயவு செஞ்சு உங்கள் பணத்தையும் உங்கள் உடம்பையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு கிட்னி ஸ்டோனு கிட்னியில் எந்த இடத்துல எவ்வளோ சைஸ் தான் சரிங்க, கவலையே பட வேண்டாங்க. சர்ஜரி இல்லாமல் 100% ரெடி பண்ணி கொடுத்துருவோம். நம்ம ஆயுஷில் அது முக்கியமாக நம்ம ஹோமியோபதி மருந்தில் கிட்டத்தட்ட 15 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதில் இந்த வீடியோவை கரெக்டாக ஷேர் பண்ணுங்கள். யாராவது உங்களுக்கு ஸ்டோன் பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள்.